வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய பட்டர் பீன்ஸ் பொரியல் தான். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பட்டர் பீன்ஸ் 150 கிராம், ஒரு பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கியது, தேங்காய் அரைத்த விழுது, தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, 4 முந்திரி பருப்பு, சிறிதளவு கறிவேப்பிலை. நாம் இதன் செய்முறையை பார்ப்போம். முதலில் நாம் பட்டர் பீன்ஸை ஒரு 5 நிமிடம் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் ஊறினால் குக்கரில் சீக்கிரம் வெந்துவிடும். நாம் பட்டர் பீன்ஸ் பொரிப்பதற்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டர் பீன்ஸ் 10 நிமிடம் ஊறவும் தண்ணீரில் நாம் குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு சிறிது உப்பு போட்டு 2 விசில் வைக்க வேண்டும். நாம் பட்டர் பீன்ஸை 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்ததால் 2 விசில் வந்தாலே நன்றாக வெந்துவிடும். நாம் குக்கரை 2 விசில் வரையும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு 10 நிமிடம் ஆவி அடங்கியதும் குக்கரை திறக்க வேண்டும். நாம் பட்டர் பீன்ஸை வடிகட்டியில் வடித்து விட வேண்டும். இப்பொழுது தாளிப்பதற்கு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து விட வேண்டும். கடாய் நன்கு காய்ந்ததும் நாம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் நாம் தாளிப்பதற்கு எடுத்து வைத்துள்ள கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்புவை போட வேண்டும். கடுகு நன்கு பொரிந்ததும் நாம் முந்திரி பருப்பை போட்டுவிடலாம். முந்திரி பருப்பு ஒரு சிலர் தேங்காயுடன் சேர்த்து அரைத்தும் போடுவார்கள். நாம் அவரவர் சுவைக்கு ஏற்றவாறு போட்டுக்கொள்ளலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிடலாம். நாம் வெங்காயத்தை போட்டு சற்று பொன்னிறமாக வதக்க வேண்டும். இந்த சமயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் 1/2 ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். ஒரு சிலர் இஞ்சி பூண்டு விழுது போடுவார்கள், போடாமலும் நாம் செய்யலாம். வெங்காயம் இப்படி வதங்கி வந்தவுடன் நாம் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ள வேண்டும். பொழுது சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நாம் ஏற்கனவே பட்டர் பீன்ஸ் வேக வைக்கும் போது போட்டுள்ளோம், அதனால் சிறிதளவு போட்டால் போதுமானது. நாம் கல்லுப்போ ராக் சால்ட் எது வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டுவிடலாம். ஒரு சிலர் தேங்காய் விழுதுடன் சேர்த்து பச்சை மிளகாவும் முந்திரியும் சேர்த்து அரைத்தும் போடுவார்கள். நாம் மசால் பொடி போட்டு வைப்பதால் பச்சை மிளகாய் போட தேவையில்லை. இப்பொழுது நாம் எடுத்து வைத்திருக்கும் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் போட்டுக்கொள்ளலாம். நாம் மிளகாய் பொடி போட்டவுடன் பட்டர் பீன்ஸை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். பட்டர் பீன்ஸ் போட்டு நாம் மசாலாக்களை ஒன்றாக கலக்க வேண்டும். பட்டர் பீன்ஸ் மசாலாவுடன் நன்கு கலந்ததும் நாம் 1/2 டம்ளர் பால் ஊற்ற வேண்டும். பட்டர் பீன்ஸ் பொரியலுக்கு பால் சேர்த்தோம் என்றால் சுவை மிக அதிகமாக இருக்கும். நாம் உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். பால் போட்டு நாம் கொதி வந்தவுடன் 1 நிமிடம் கொதித்தால் போதுமானது. நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமிலே வைத்து பெரட்டி எடுத்து விடலாம். இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். இது பருப்பு ரசம், தயிர் சாதம்,
தக்காளி குழம்பு ஆகியவற்றுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். இப்படி ஒன்றாக கூடி வரும் சமயம் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். நாம் பட்டர் பீன்ஸை வேறு பாத்திரத்தில் மாற்றவும் கடாயில் ஒட்டி இருக்கும் மசாலாக்களை சிறிது 1/4 டம்ளர் பால் ஊற்றி அதை திருப்பி நாம் பட்டர் பீன்ஸ்லே கலந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பட்டர் பீன்ஸ் பொரியல் தயாராகிவிட்டது. இது நாம் சோம்பு போட்டு செய்வதால் கல்யாண வீட்டிற்கு சாப்பாடு, திருமண நிகழ்ச்சிகளில் செய்வது போல் மிக சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.